இந்த வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் இன் பைத்தன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் நிறையவே டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அதை எப்படி பைத்தனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பேசிக்காக பார்க்கலாம். ஸோ நான் என்னோடய ஃபைலை இன்ஹெரிட்டன்ஸ் .py அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய கிளாஸோட நேம் நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா மாம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ பேசிக்காக இப்போ உங்கள் அம்மா கிட்ட நிறையா திங்ஸ் இருக்குது. இப்போ உங்ககிட்ட ஃபோன் இல்லை, உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் இருக்குன்னா ஆப்வியஸாக நீங்கள் உங்களோட அம்மாவோட ஃபோன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்களாகட்டும், உங்களோட சிஸ்டர் ஆர் பிரதர் யாராக இருந்தாலும் உங்கள் அம்மா இல்லைன்னா அப்பா அவங்களோட திங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ்லேயும் இப்போ கிளாஸ் மாம்னு ஒன்று இருக்குன்னா நான் கிளாஸ் டாட்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அந்த டாட்டர் கிளாஸால் மாம் கிளாஸ்க்குள்ளே இருக்கிறத யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக நம்ம லைஃப்பில் இருக்க கான்செப்ட் தான் இன்ஹெரிட்டன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி கோடிங்கில் யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷன் வந்து நான் ட்ரெஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணி செல்ஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா பிரிண்ட் மாம்ஸ் ட்ரெஸ் அப்படின்னு நான் வந்து சும்மா பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். மாம்ஸ் ட்ரெஸ் இது வந்து எனக்கு அவுட்புட்டில் வரணும்னு நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா என்னோடய ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணணுன்னா இதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ என்னோடய ஆப்ஜெக்ட் நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா வைஷு அப்படின்னு என்னோடய நேமையை நான் ஆப்ஜெக்டாக வச்சுட்டு இந்த வைஷு அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே என்னோடய கிளாஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ மாம் அப்படிங்கிற கிளாஸை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அவுட்புட்டில் வைஷு டாட் என்னென்னு கேட்கலாம், வைஷு டாட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இப்போ நான் கால் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து என்ன வரணும்னா மாம்ஸ் ட்ரெஸ் அப்படின்னு எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வெயிட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து கிளாஸ் மாம்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே என்னோடய ஃபங்க்ஷன் நேம் வந்து ட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ட்ரெஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு மாம்ஸ் ட்ரெஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ சொன்ன மாதிரியே நான் என்னோடய கிளாஸை வந்து ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். வைஷு இஸ் ஈக்குவல் டு மாம் அப்படின்னு என்னோடய கிளாஸை வந்து இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குது, மாம்ங்கிறது இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இந்த மாம் அப்படிங்கிறது இங்கே போகும். ஸோ மாம்ங்கிறதுக்குள்ளே போனதுக்கப்புறம் எதை கால் பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ் அப்படிங்கிறத தான் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ட்ரெஸ் அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்காங்க போது தாராளமாக ட்ரெஸ்ஸுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கேன், மாம்ஸ் ட்ரெஸ்ஸுன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது வந்து பேசிக்காக ரன் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதில் எப்படி நம்ம இன்ஹெரிட்டன்ஸை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரதுன்னா கிளாஸ் மாமுங்கிறது ஒரு கிளாஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். மாம் இருக்காங்க, மாம் கண்டிப்பாக ஒரு பொண்ணு இருப்பாங்க தானே, பொண்ணு இருந்தால் தானே மாம்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாம்கோட டாட்டரை நான் இங்கே கூப்பிட்றேன். ஸோ இப்போ டாட்டர் கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டாட்டருக்கு வந்து ட்ரெஸ் வேணும். என்ன ட்ரெஸ் வேணும், சுடி வேணும். ஸோ சுடி அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்ஃப் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஐ நீட் மை மாம்ஸ் ட்ரெஸ் அப்படின்னு சும்மா நான் வந்து என்னோடய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறேன். இப்போ நான் இதை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், நான் என்னோடய ஆப்ஜெக்ட் நேம் வைஷுனே வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நான் மாமையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டோர் பண்ணிவிட்டு வைஷு டாட் ட்ரெஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு அவுட்புட்டில் இது டிஸ்பிளே ஆயிரும். அதுவே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வைஷு டாட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லாமல் சுடின்னு சொல்கிறேன். அப்போ நான் இப்போ வந்து சுடின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இப்போ நான் மாமை தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டாட்டர் அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ணல. ஆனால் நான் கால் பண்ணுறது எது, டாட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ எனக்கு வந்து மாம் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஆட்ரிபியூட் இல்லை அப்படின்னு எனக்கு வருது. ஸோ இப்போ வரணுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஐ நீட் மை மாம்ஸ் ட்ரெஸ்ன்னு வரக்கூடாது. எனக்கு வந்து சுடிங்கிறத கேட்டால் ஐ நீட் மை மாம்ஸ் ட்ரெஸ்னால் மாம்ஸ் ட்ரெஸ் எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது, மாம்குள்ளே தான் இந்த மாம்ஸ் ட்ரெஸ் இருக்குது. ஸோ நான் வந்து சுடின்னு பிரிண்ட் பண்ண சொன்னேன்னா எனக்கு மாம்ஸ் ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து அவுட்புட்டில் வரணும். அம்மாவோட ட்ரெஸ் எனக்கு அவுட்புட்டில் வரணும். பட் எனக்கு என்ன வருது, ஆட்ரிபியூட் இல்லைன்னு வருது. ஸோ அப்படி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா வைஷு இஸ் ஈக்குவல் டு மாம்னு ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்போ மாமோட ட்ரெஸ்ஸை யார் ஆக்சஸ் பண்ணும், டாட்டர் தானே ஆக்சஸ் பண்ணும். ஸோ இந்த மாம்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா டாட்டரை போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த டாட்டருக்குள்ளேயும் நம்ம வந்து மாம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாட்டருக்கு தானே மாமோட ட்ரெஸ் வேணும். ஸோ அதனால் டாட்டருக்குள்ளே நான் மாம் கிளாஸை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போது இந்த கிளாஸ் டாட்டருங்கிறத நான் கால் பண்ணினேன்னா எனக்கு வந்து இந்த மாமோட அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வைஷுக்குள்ளே மாமை ஸ்டோர் பண்ணாமல் டாட்டர்னு ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ நான் டாட்டர்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். வைஷுக்குள்ளே யார் இருக்கா? டாட்டர் இருக்கா. அப்போ நான் டாட்டரை கால் பண்ணும்போது இந்த டாட்டருக்குள்ளே இருக்க ஐ நீட் மை மாம்ஸ் ட்ரெஸ்ஸுங்கிறது அவுட்புட்டில் வராமல் இந்த டாட்டருக்குள்ளே யார் இருக்கா? மாம் தானே இருக்கா. அந்த மாம்குள்ளே இருக்கிற மாம்ஸ் ட்ரெஸ்ஸுங்கிறது எனக்கு அவுட்புட்டில் வரும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஐ நீட் மை மாம்ஸ் ட்ரெஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதை தான் வந்து பைத்தனில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது பேசிக்காக உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகே ஓகே இப்போ வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். என்னோட கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா மாம். நான் வந்து மாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து யார் இருக்கா? டாட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸுங்கிற வேர்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஓகே, மாம் அப்படிங்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட பொண்ணுக்கு அவங்களோட எல்லா ட்ரெஸ்ஸையுமே கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட பொண்ணு கேட்டால் அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸை அவங்க பொண்ணுக்கு அவங்க தரணும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம்? இங்கே வெறும் மாமுங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம், இங்கே வெறும் டாட்டருங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த மாம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம்ல, இந்த மாம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறதுக்குள்ளே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி டாட்டர்னு வச்சுக்கிறதுக்குள்ளே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். டாட்டரோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? எனக்கு எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸு வேணுங்கிறது தான். அப்போ அவங்க அம்மாவோட ட்ரெஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ நான் டாட்டர் அப்படின்னு பொண்ணை கூப்பிட்டேன்னா அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த அம்மாவோட ட்ரெஸ்ஸை இந்த டாட்டர் ஃபஸ்ட்டு வச்சுருந்தா தானே அவங்களால போட்டுட்டு வர முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாமோட இந்த ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ மாமுன்னு நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிட்டோம்னாலே இந்த ட்ரெஸ்ஸோட ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்துடும். இப்போ நான் பிரிண்ட் வைஷு டாட் சுடி, அதாவது இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நான் இந்த கிளாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? நம்ம வந்து ஃபங்க்ஷனை தான் கால் பண்ண முடியுமே ஒழிய கிளாஸை கால் பண்ண முடியாது. ஸோ சுடி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது? ஐ நீட் மை மாம்ஸ் ட்ரெஸ்ஸுன்னு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? டாட்டருங்கிறவங்க வந்து அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் அப்படி சொன்னதுனால இந்த ஐ நீட் மை மாம்ஸ் ட்ரெஸ்ஸுங்கிறத அடிச்சுட்டு இந்த மாம்குள்ளே இருக்க மாம்ஸ் ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுதான் இந்த இடத்துல வந்து என்ன டிஸ்பிளே இருக்குது? ஐ நீட் மை மாம்ஸ் ட்ரெஸ்ஸுங்கிறது எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இது டிஸ்பிளே ஆகக்கூடாது. எனக்கு வந்து மாம்ஸ் ட்ரெஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ என்னன்னா இப்போ வந்து இங்கே என்ன நடந்திருக்குன்னா வைஷு இஸ் ஈக்குவல் டு டாட்டர் வைஷு டாட் சுடின்னு நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ சுடினா இது தானே பிரிண்ட் ஆகும். ஆனால் எனக்கு சுடிதார் இல்லை, நான் ட்ரெஸ்ஸுன்னு கூப்பிடணும். மாமோட ஃபங்க்ஷன் நேமை நான் கூப்பிடணும். ஸோ மாமோட ஃபங்க்ஷன் நேம் என்னது? ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ்ன்னு நான் கூப்பிட்டேன்னா வைஷு இஸ் ஈக்குவல் டு டாட்டருங்கிற கிளாஸை தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கால் பண்ணுறது மாமோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், மாம் கிளாஸோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். டாட்டரோட கிளாஸ் ஃபங்க்ஷன் நேம் சுடி, இதை கால் பண்ணேன்னா இது பிரிண்ட் ஆகும். ஆனால் நான் கால் பண்ணுறது என்னது? மாமோட ஃபங்க்ஷன் நேம். ஆனால் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது டாட்டரோட கிளாஸ் நேம். அப்போ நான் வந்து மாமோட ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணும்போது எனக்கு மாம்ஸ் ட்ரெஸ்ஸுங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், டிஸ்பிளே ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ மாம்ஸ் ட்ரெஸ்ஸுங்கிறது எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இங்கே நடக்குது. நான் வந்து ஸோ இப்போ நான் வந்து வைஷு டாட் சுடின்னு இங்கே வந்து நான் கொடுத்துருப்பேன். போன டைம் நான் வைஷு டாட் சுடிங்கிறது கொடுத்துருப்பேன். இப்போ நான் இதை அடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரெஸ் அப்படின்னு கொடுப்பேன். ஸோ வைஷு டாட் ட்ரெஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ட்ரெஸ் அப்படிங்கிற இதுக்குள்ளே இருக்க இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டான மாம்ஸ் ட்ரெஸ் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை தான் வந்து பைத்தனில் நியூ கொடுத்துட்டா நமக்கு புதுசாக வந்துடும். ஓகே, இது இங்கே வந்து நான் மாற்றிருக்கேன். வைஷு டாட் ட்ரெஸ்ஸுன்னு மாற்றினால எனக்கு அவுட்புட்டில் மாம்ஸ் ட்ரெஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுவே நான் சுடின்னு கொடுத்துருந்தேன்னா இந்த ஐ நீட் மை மாம்ஸ் ட்ரெஸ்ஸுங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை தான் பைத்தனில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பைத்தனில் இருக்குது. அதெல்லாம் கண்டினியூவாக ஒரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்களும் அப்டேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட்டாக உங்களுக்கு பைத்தனில் இருக்க எல்லாத்தையுமே உங்களால் கற்றுக்க முடியும்.